திருச்சி சிவா போன்றவர்கள் டெல்லியில் அமைச்சர் ஆவார்கள் 6 மாதத்தில். அது எப்படி பிஜேபியோட கூட்டணி அமைச்சா எப்படி, இல்லை இந்தியா கூட்டணி திருப்பி ஆட்சிக்கு வருமா? அதுக்குள்ளே 6 மாதத்தில் மோடி ஆட்சி கவிழ்ந்து, பிஜேபி கூட்டணி ஆட்சி கவிழ்ந்து, தேர்தல் வச்சு நாடு முழுக்க இண்டி கூட்டணி, அந்த கூட்டணியில் திமுக விலகிட்டேன்னு, தாவேக்கா இன்னும் சேரல. இது மமதா ஏதோ ஒதுங்கி போனாங்க, கெஜ்ரிவால் ஒதுங்கி போனார். இவ்வளவு இதில் இண்டி கூட்டணி ஜெயிக்குமா? ராகுல் காந்தி பிரதமராகி கிட்டத்தட்ட நீங்கள் என்னை இந்திய திருசக்தியார் இந்திய ஜனாதிபதி ஆவார்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு கற்பனை குதிரையை தட்டி விட்டா மாதிரி தெரியுது. அதில் வரும்போது நம்மளுடைய கேள்வி, திருச்சி சிவா அமைச்சர் ஆகிறதுல நமக்கு எந்தவித இதுவும் இல்லை. எனக்கு கூட அவர் தெரிந்தவர் தான். சில முறை விமான பயணங்கள் அங்கங்கே பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். அதெல்லாம் சரி. அவர் பொண்ணு தாவேக்கா போயிட்டு தான் செய்தி வந்தது. அது காயத்ரி சிவா அவர்கள் போயிட்டாங்க. அது அவங்க பேரில் ஏதோ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க ஒரு வாரம் முன்னால், வேறு ஏதோ நில மோசடின்னு. உடனே தாவேக்கா போயிட்டாங்க. நாங்கள் யார் பேரில் எஃப்ஐஆர் விழுந்தாலும் அவங்கெல்லாம் தாவேக்கா வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே போய் இந்த எஃப்ஐஆரை காமிச்சா தாவேக்காவில் உடனே அது ஒரு இது மாதிரி, இந்த என்ட்ரி பாஸ் மாதிரி. ஏங்க இங்கே வந்திருக்கீங்களே, என்ன விஷயம், எஃப்ஐஆர் எதாக இருக்கா? இருக்குங்க, நம்பர் காமிங்க, ரைட் வாங்க, உள்ள வாங்க. இது தாவேக்காவில் ஒரு புது பாலிசி வச்சுருக்காங்க.